பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 9ஆம் திருமொழி 7ஆம் பாசுரம் பார்க்கலாம். பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆழியான் என்னை புறம் புல்குவான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் சொல்கிறா, இந்த வெண்ணையையும் நல்ல திரட்டிப்பாலையும் ஏதாவது தித்தித்த பால்ங்கிற பார்த்தால அதான் திரட்டிப்பால், அது ரெண்டையும் திருடுவது போல இந்த கண்ணன் அப்படியே இவன் மனசை அப்படியே திருடிட்டானான். அதான் இந்த பாசத்தை சொல்கிறான். ஓட்டையான உரலை எடுத்து வந்து கவிழ்த்து அதன் மேலே ஏறினான். ஏன் ஓட்டையான உரல் அப்படின்னா அதுதான் உபயோகிக்காம வெளியில் கொல்லப்பட்டில் இருக்கும், அதை எடுத்தால் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அதனால் அதை எடுத்து வந்து நல்லா கவிழ்த்து போட்டு அது மேலே ஏறி பாத்திரத்தில் இருந்த திரட்டிப்பாலையும் வெண்ணையும் எடுத்தாங்களோட திருடினான். அப்போதான் சொல்லணும். அதை நிறைய எடுத்து மொத்தத்தையும் அழகான வயிறு நிரம்பும்படி விழுங்கிட்டானான். கண்ணனை தேடிக்கொண்டே பெரியாழ்வார் யசோதை வர கண்ணன் அப்படியே மறைந்து பின்னாடி வந்து ஆற அணைத்து கொண்டான். அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பெரியாழ்வார் யசோதைக்கு. அவன் திருடினதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, ஆற தழுவினது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது இல்லையா. என்ன சொல்றா பெரியாழ்வார் யசோதை, என் சுவாமி என்னை மயக்கி வந்து ஆற தழுவி கொண்டான் அப்படிங்கிறான். அந்த விஷமத்தில் ஆழ்ந்திருக்கும் விஷமக்காரன் ஆச்சே, அவன் வந்து என்னை தழுவி கொண்டான் அப்படின்னு அப்படியே மெய்மறந்து சொல்றான். பெரியாழ்வார் திருமொழியில 1ஆம் பத்து 9ஆம் திருமொழி 8ஆம் பாசுரம் பார்க்கலாம். மூத்தவை காண முதுமணர் குன்று ஏறி கூத்து வந்து ஆடி குழலால் இசை பாடி வாய்த்த மறையோர் வணங்க எமையவர் ஏத்த வந்து என்னை புறம் புல்குவான் எம்பிரான் என்னை புறம் புல்குவான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து கண்ணன் பெரியாழ்வாரசை தழுவி கொண்டாங்கிறத இந்த பாசுரத்தை சொல்கிறான். என்னன்னாக்க, கண்ணன் ஆயர்பாடியில் ஒரு மணல் குண்டின் மேலே ஏறி நாட்டியம் ஆடிக்கொண்டு அப்படி புல்லாங்கல் ஊதினானா. அப்போ என்ன பண்ணான், வயதில் பெரியவர்களெல்லாம் அப்படியே மைமறந்து போயிட்டாளாம். அப்படியே அவன் நடனம் ஆடினான். அந்த உயரமான குண்டின் மேல் ஏறி சந்தோஷமாக நாட்டியம் ஆடினான் இல்லையா. அங்கே ஆட ஆட அந்த கீழே நிலவரையில் இந்த பெரியவர்களும் கோபுரம் அடைச்சி வச்சிருந்தாளே, அவள் அப்படியே இவாளும் மயங்கி போயிட்டா. அவள் அந்த புல்லாங்கல் ஓசை கேட்ட உடனே அவளும் மெல்ல வந்துட்டா வெளியில். ஆனாலும் கண்ணனை நேரில் பார்க்காம இருக்க முடியாது இல்லையா, அவன் மாட்டுக்கு வந்துட்டா. கண்ணனாலையும் அவளை பார்க்காம இருக்க முடியாது. அதனால புல்லாங்கல் இசை பாடியே அவர்களை அழைத்தான். கோபியர்கள் மணற்குன்றிற்கு வந்து கண்ணனோட நாட்டியம் ஆட அதை ரிஷிகள்லாம் கண்ணன் திருவடி துகள்களை தங்கள் தலையில் ஒற்றி கொண்டு வணங்க கண்ணனும் கோபியர்களும் ஆடும் ராசலீலையை தேவர்கள் வந்து துதிப்பாடினார்களாம். எல்லாரும் அப்படியே மகிழ்ந்து கொண்டாடுற அவன் ராசகில்லை பாடினதை. பெரியாழ்வார் சொல்றா, கண்ணன் நாட்டியத்தை பார்க்க ஆசைப்பட்டு அங்கு வர நினைக்க சட்டென்று கண்ணன் என்ன பண்ணான், கோபியரிடமே தன்னை மறைத்து கொண்டு யசோதை பின்னே வந்து அணைத்துக் கொள்கிறான். எம்பிரான் என் சுவாமி என்னை புறம் புல்குவான் அப்படிங்கிறான்.